ஹாய் காய்ஸ் அன்யங்கார்மி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எனக்கு கேட்குது உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, யார் நீ இப்போ மட்டும் எதுக்கு சேனல் பக்கம் வந்த, இவ்வளோ நாள் கதர்னமே அப்போல்லாம் நீ எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. நான் என்னன்ட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சவங்க கேட்குறவங்க கேளுங்க, வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா, ஓகேவா? நோ கம்பல்ஷன். என்ன நடந்துச்சு சேனலுக்கு அப்படிங்கிறதையும் இனிமேல் எப்படி வரும் வீடியோஸ் அப்படிங்கிறத மட்டும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். கேட்குறவங்க கேளுங்க, ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஒரு 143 டேஸ்க்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், சேனல் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் விழுந்திருக்குடா, செக்ஷுவல் கிராட்டிஃபைங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்பீல் பண்ணுறதுக்கு ஜனவரி கொடுத்துருந்தாங்க. அதை அப்பீல் பண்ணி எடுத்தது செகண்டில் ரீயூஸ் கான்டென்ட் ஸ்ட்ரைக்கு. அதை மறுபடியும் கிளியர் பண்ணி எடுத்தால் ரீயூஸ் கான்டென்ட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அவங்க மொத்தம் 3 தடவை இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எடுக்கிறதுக்கு ஜூன் 1 ஆயிடுச்சு. இப்போது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு, அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 143 டேஸ்க்கு என்னால் எந்த வீடியோஸ் போட முடியல, எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண முடியல. ஐ நோ நீ எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏன் எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறது எனக்கு புரியுது. நான் என்ன யோசிச்சிட்டேன்னா, சரி ஃபஸ்ட்டு நம்ம சேனலை ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், மற்றபடி அப்புறமேல் சொல்லி புரிய வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருந்தேன். ஒரு சின்ன கமெண்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுதுன்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட எந்த இன்ஃபார்ம் கூட நான் பண்ணாமல் இருந்தது, ஓகேவா? ஸோ இப்போது சேனல் நான் ரெக்கவர் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 143 டேஸ் ஆச்சு. நான் சேனல் பக்கமும் வந்து நான் அதை பற்றி யோசித்தோம், இந்த ஸ்டோரி எஃப்எஃப் இதெல்லாம் பற்றி யோசித்தோம். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கேட்கலாம், என்னக்கா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னீங்க, 3.0 நான் ஓப்பன் பண்ணிடுவேன், நீங்கள் தேடி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும், அப்புறம் ஏன் நீங்கள் பண்ணலை அப்படின்னு நீங்கள் கேட்க வந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு இதை விட மனசு வரலடா. ஒரு ஒரு சேனல் நான் இதை க்ரியேட் பண்ணி கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ்க்கு டைம் எடுத்துருச்சு. செகண்ட் சேனலை பில்ட் பண்ணி நான் இவ்வளோ கொண்டு வர்றதுக்கு. நான் எந்த ஸ்டெப்புமே சேனலை காப்பாற்றுறதுக்கு எடுக்காமல் டக்குன்னு நான் ஓகே ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் 3.0 ஓப்பன் பண்ணேன்னா, இப்போது அந்த சேனல் போயிடுச்சுன்னா அடுத்த சேனல் பார்த்துக்கலாம், அந்த சேனல் போச்சுன்னா அடுத்த சேனல் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஓப்பன் பண்ணல. ஃபஸ்ட்டு என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த சேனலை நம்ம காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணது இவ்வளோ நாள். ஹோப் நீங்களும் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இனிமேல் வீடியோஸ் வராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். வீடியோஸ் எப்படி வரும்னா, தம்ப்நெயில் வராதுடா, பேக்ரவுண்ட் மியூசிக் வராது, எந்த ஒரு பிஜிஎம் வராது, ரொம்ப ப்ளைனாக வரும். நான் கீழே மட்டும் ஆனால் மென்ஷன் பண்ணிடுறேன், என்ன எஃப்எஃப், என்ன ஸ்டோரி, எத்தனாவது பார்ட்டு, யாரோட எஃப்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவேன். ஒரு 6 மந்த்துக்கு இப்படி தான் வரும், ஓகேவா? அதுவும் ரெகுலராக வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராதுடா. ஒரு 5 டேஸ்க்கு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி தான் வரும். ஒரு 6 மந்த்துக்கு இப்படி தான் என்னால் வீடியோ கொடுக்க முடியும். ரெகுலராக என்னால் போட முடியும், எனக்கு டைம் இருக்குது, ஆனால் நான் போட முடியாது. ஏன்னா யூடியூப் சைட்லேருந்து எனக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆஃப்டர் தட் என்ன அப்படின்னு பார்த்தா, நிறையா வீடியோஸ் வந்து ஹிடன் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். அப்புறம் அவ்வளோதான், சரியா? இதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவே க்ரியேட் பண்ணேன். தென் ரொம்ப மிஸ் பண்ணேன் உங்கள் எல்லாரையும். லவ் யூ ஸோ மச். ரொம்ப நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட லாஸ்ட் வீடியோவுக்கு 295 கமெண்ட்ஸ் இருக்குது. நான் எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன், பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ரொம்ப ஹானஸ்ட்டாக வெயிட் பண்ணவங்களுக்கும், ரொம்ப பேஷன்ஸாக வெயிட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். நான் கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். நம்ம ஒன் ஷாட்லேருந்தே எப்போதும் போல் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் எஃப்எஃப்ஸ் எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தீங்க, நானும் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தேன். உங்கள் லவ்வெல்லாம் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. லவ் யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்டா. நிறைய பேர் எனக்காக ப்ரே பண்ணிக்கிட்டதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் எனக்காக எப்படி சொல்கிறது, ரொம்ப எமோஷ்னலாக இருந்தீங்க. நிறைய கமெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்கள் ஃபீலிங்ஸ் உங்கள் லைஃப் கூட எப்படி மெர்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பொறுமையாக இருந்து நம்ம இதிலே கன்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் கேரிங்க்கு. ஐ ஹோப் நிறைய பேர் கோவமாக கூட இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன், ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்டா. லவ் யூ சார். அங்கே டாடா, பாய்.